இப்போ ஒரு கஜுப்பழம் ஆயிரக்காண்டி நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம். ஸோ இதுதான் அந்த கஜு மரம். ஸோ இந்த கஜு மரத்தில் பழம் இல்லை, அந்த கஜு மரத்தில் பழம் இருக்குது. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ண ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கஜு மரம், இந்த மரத்தை காட்டுங்க அப்படியே ஃபுல்லாக. இதில் ஒரு கஜு ஒன்று இருக்குது. இது கொஞ்சமாக வந்து பழமாக தான் இருக்குது. கொஞ்சம் காய் கொஞ்சம் பழமாக இருக்குது. இன்னொன்று இருக்குது, 2 இருக்குது இன்னும். இது பார்த்தீங்கன்னாண்டா இதுதான் கஜு பழம். ஸோ இது வந்து மட்டக்களப்புலேயும் கூட இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா வவுனியாலையும் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மரம் இருக்குது. இங்கே இப்போதைக்கு 3 காய் ஆஞ்சிருக்கு, எனக்கு மிச்சம் இருக்குது. இங்கே ஒரு பழம் ஒன்று இருந்தது, வாங்க உங்களை காட்டுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பழம் இருக்குது. அங்கே பாருங்கள், அதில் ஒரு பழம் ஒன்று இருக்குது. இதில் ஒரு பழம் இருக்குது. ஸோ அந்த பழத்தை நான் இப்போ ஆய போகிறோம். எப்படியாவது ஆயிலாம். இந்த பழம் உப்பு தண்ணியில் போட்டு சாப்பிட வேறு லெவலில் இருக்கும். ஸோ கூடுதலாக வந்து இந்த பழம் வந்து எல்லாருக்கும் விருப்பம், சாப்பிடணுமென்ற ஆசை. பார்த்தீங்களா, இது வந்து பழம், இது வந்து காய். இது நார்மலாக வந்து இது காய் வந்து கொஞ்சம் பழுத்து இந்த கலரில் வந்துடும். ஸோ இந்த கலரில் வந்து உப்பு தண்ணியில் ஊற விட்டு சாப்பிட்டிங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதுதான் அதோட வந்து நெட்டு. ஸோ இதை வந்து நம்ம சுட்டு சாப்பிட்டாலும் நல்லா இருக்கும். ஸோ அதையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மரம் ஃபுல்லாகவே இருக்குது. அதுவும் கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்குது, ஃபுல்லாக இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக தான் இருக்குது. ஓகே, கட்சி பிடிச்சிட்டேன். ஸோ இது பழம். இதுக்குள்ள இன்னொரு பழமும் கிடந்ததுண்டா. இதுக்குள்ள இன்னொரு பழம் கிடக்கு. மரத்தில் அரைவாசி பழமாக தான் கிடக்குது. இதை பார்த்தீங்கன்னா இன்னொரு பழம். இப்படி ஏகப்பட்ட பழம் இருக்குது. ஸோ இந்த இடத்துலையும் இன்னொரு பழம் கண்டனா, அதைத்தான் காணையில் பார்ப்போம். பொறுங்க, இங்கால இந்த இருக்கு. இங்கே வாங்க 2 பழம் இருக்குது. இங்கே 3 இருக்கு. 1 ரைட். சில பேருக்கு ஆசை இந்த பழம் சாப்பிடணுமெண்டு, சில பேருக்கு கிடைக்காது லேசில் வந்து இந்த பழம் சாப்பிட்றதுக்கு. இங்கே பார்த்தீங்களா, இந்த 5 பழம் வாங்கியிருக்கு அந்த மரத்தில் வந்து. ஸோ இதில் ஊறிப்பட்ட பழம் இருக்குது. ஸோ உங்களுக்கும் இந்த பழம், இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே உங்களுக்கே இந்த பழம் சாப்பிடணும் போல இருக்கும். ஸோ இதை வந்து உப்பு தண்ணியில் ஊற வச்சுட்டு கொஞ்சம் தூளுப்பு போட்டு சாப்பிட்டீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். ஸோ நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் எங்கேயாச்சும் இந்த பழத்தை எங்கேயாச்சும் கண்டிருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கஜு மரத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த பழம் வந்து எல்லாருக்கும் சாப்பிடணுமென்ற ஆசையாக இருந்திருக்கும். ஸோ நீங்கள் இந்த பழத்தை ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா இருக்கும், நல்ல பழம். ஸோ அந்த நெத்தை வந்து சுட்டும் சாப்பிடுவாங்க, நீங்கள் சுட்டும் சாப்பிட்டு பாருங்கள், நல்லா இருக்கும். இது கூடுதலாக வந்து மட்டக்களப்பில் நான் பார்த்துருக்கேன். கடைசியாக வந்து ஒரு சின்ன வயசில் மட்டக்களப்பு போனேன். ஸோ அந்த டைம் வந்து பார்த்தேன் நான் இந்த கஜு பழம். அதுக்கப்புறமா இப்போ தான் அந்த கஜு மரத்தையும் கஜு பழத்தையும் நான் இப்போ தான் பார்க்குறேன். ஸோ நீங்களும் இந்த காணொலியில் பார்த்துருப்பீங்க, பழம் எது காய் எதுன்றெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ கூடுதலாக வந்து இங்கே பாருங்கள், பூவெல்லாம் இப்போ தான் பூக்குது. பாருங்கள், நான் உங்களுக்கு பூ காட்டுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், இது வந்து இப்போ தான் பூக்குது. சில வந்து பூத்து இருக்குது, சிலது வந்து இங்கே காய் ஒன்று இருந்துச்சு. இதில் ஒரு காய் ஒன்று இருந்துச்சு, அதுக்கிடையில் காயை காணுமா? காயை காணையில், அது இங்கேயோ பார்த்துட்டு காயை காணையில். சரி, ஓகே. இந்த மரத்தை நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. இதுதான் அந்த பெரிய மரம். ஓகேயா? இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் இன்னொரு மரம் இருக்குது. ஸோ இதில் ஒரு மரம் இருக்குது, இதில் ஒரு மரம் இருக்குது. ஸோ அங்கே சுத்த வர மரம் இருக்குது, எல்லா இடம் மரம் இருக்குது, எல்லாமே காட்டையில் அது நான். ஸோ இந்த மரத்தில் நான் அப்போது உங்களுக்கு பழமெல்லாம் பிடிங்கி காட்டியிருப்பேன். ஸோ இது வந்து 2ஆம் மரம். இப்போ பாருங்கள், இங்கே நிறைய பூவெல்லாம் பூத்துருக்குது. சரி, ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஓகே, பாய்.